ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எங்கிட்ட உங்களோட பைக் மைலேஜ் டெஸ்ட் எவ்வளோ வருதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். நேராக ஹெச்பி பெட்ரோல் பங்க் வந்து டேங்க் ஃபில் பண்ணேன். ரீசெண்டாக தான் ஃபில் பண்ணேன். ஸோ இருந்தாலும் நேராக வந்து அகைன் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் கிளம்பிட்டோம். ஸோ நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து மேக்ஸிமம் சிட்டிக்குள்ளே தான் நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். அண்ட் வந்து கொஞ்சம் ஒரு 10 to 15 கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளேயும் அண்ட் அவுட்டர் ஹைவேல வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் to 20 கிலோமீட்டர்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க அண்ட் உங்களோட வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி மேக்ஸிமம் மைலேஜ் எல்லாம் வந்து கம்மியாக தான் கொடுக்குன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் உனக்கு வந்து மைலேஜ் வந்து பெருசாக கிடைக்காது, சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம், நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் அதிகமான டிராஃபிக் இருக்கோ அந்த ஏரியாவில் தான் நான் வந்து மேக்ஸிமம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து அந்த டிராஃபிக் ஏரியாலாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு ஹைவேல ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டு நேராக வந்து நான் என்னோடய பெட்ரோல் பங்க் வந்துட்டேன். ஸோ இது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற அனதர் ஹெச்பி பெட்ரோல். ஸோ அங்கே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 1.19 லிட்டர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரீஃபில் ஆச்சு. அண்ட் நம்ம ரைட் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா அரௌண்ட் வந்து 34 கிலோமீட்டர்ஸ். அதை வந்து 1.19 கிலோமீட்டர்ஸை டிவைட் பண்ணால் 28 தான் நம்மளுக்கு மைலேஜ் கிடச்சிச்சு. ஸோ இவ்வளோ தான். ஓகே.